பயமா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த மேடையை எனக்கு மிக நெருக்கமான, மனசுக்கு பிடிச்ச மிக நெருக்கமான இயக்குநர்கள்லாம் நிறைஞ்சிருக்கிறீங்க. எத்த இசை வெளியீட்டு உள்ளாவில் இத்தனை இயக்குநர்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் உட்கார்றது அறிவு. ஒருத்தர் 2 பேர் முக்கியமான ஆள் இருப்பாங்க, அப்புறம் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிச்ச அத்தனை பேர் வரிசையாக எடுத்துக்கங்க. இதை ரொம்ப நான் அடிக்கடி எனக்கு என்னுடைய பழக்கம் என்னென்னா, நான் அந்த ஃபோனை போட்டுக்கிட்டு ஹீரோக்கள்கிட்ட என்னை இயக்கிய டைரக்டர்கிட்ட கூட நம்பர் வாங்கிக்கிறது இல்லை, தொடர்பில் இருக்க மாட்டேன். என்னை முதலாக கொண்டு போய் சினிமாவில் இழுத்து விட்டவர் ரவிபையா. என்ன மிளகாயின்னு ஒரு படத்தில் எங்கள் ஊருக்காரரு, அவன் அம்மா எங்கள் ஊர், அம்மா பிறந்தது பெருநாளி, எங்கள் ஊர். இப்போ வீராயி மக்கள் பேசின எல்லாரும் இந்த படம் வாழ்வியலை சொல்லுது, உறவு முறையை சொல்லுது, அந்த குடும்ப விஷயங்களை சொல்லுதுன்னு ஒவ்வொருத்தரும் பேச 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 ஒரு இயக்குனர் இந்த படத்தை இயக்குனர் என்ன பண்ணியிருக்கணும், கேட்க அப்படி கம்பீரம் பண்ணிருக்கணும், அப்படி சந்தோஷமா நின்றுருக்கணும் இல்லையா? இந்த நாகராஜ் மூஞ்சியில இல்லை சந்தோஷம் இருந்துச்சு. யாரா பார்த்தீங்களா? சிரிக்கவே இல்லைங்க, சிரிக்கவே இல்லை. ஒவ்வொருத்தரும் பேச பேச மரியா பேசுறதுலேருந்து, பேரரசு பேச வரிசையா, சங்கா பேசுறதுலேருந்து, கோவில் வரிசை பேசுறதெல்லாம் இப்படி அழுகிறாரு. கண்ணீர் தான் வரல, பொங்குது வரல. ஏன்னா அவர் அந்த புதுக்கோட்டைக்காரரு, அந்த அறந்தாங்கி அந்த மக்களையும் மண்ணையும் எல்லாரும் சொல்லுவோம், எழுத்தாளர்கள்லாம் சொல்லுவோம், மண்ணையும் மக்களையும் அப்படியே பிசைஞ்சு நான் கொடுத்துருக்கிறேன், எழுதியிருக்கிறேன்னு சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் அதாவது இந்த புற விஷயங்களை எழுதி போடுற எழுத்தாளர் நிறையா இருக்கான். இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன அந்த உணர்வுகள் இருக்கு பார்த்தீங்களா, ஆத்தாளுக்கும் பிள்ளைக்கும் உள்ளது, என்ன அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உள்ளது, அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ளது. இந்த உறவுகள் நுட்பமா பிடிச்சு கொண்டு போய் இந்த ஆள் படம் பண்ணியிருக்காங்க. அதாவது இவர் எழுதி கொடுக்குற விஷயம், வசனங்களையெல்லாம் டயலாகையெல்லாம் பேசிட்டு நான் தீபாக்கா பாண்டியக்கா எல்லாரும் நாங்கள் பேசுகிறவங்க அழுவான். இவர் அந்த டயலாக் சிரிச்சுக்கிட்டே கொடுப்பாரு. இவர் சிரிச்சுக்கிட்டே கொடுக்குற அந்த டயலாக்கெல்லாம் நாங்கள் பேசுகிற போதெல்லாம் நடிக்கிற போதெல்லாம் அழுவோம். என்ன இப்படி உண்மையிலேயே இன்னொன்று, தமிழ் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவில் ஆளை பாருங்க, 2வது படம் பண்ணி அடையாளம் தெரியாமல் நிற்கிறாரு. என்ன இவர் ஒரு மிகப்பெரிய கதை சொல்லி இன்னொன்று, இவரை மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையை மொழிக்குள்ள கொண்டு வசங்களுக்குள்ள கொண்டு பாத்திரங்களை ஆக்கி காட்சியாக்குறதுல பெரிய வல்லவன். இந்த படத்தில் நடிக்கிற போது வீராயி ஆத்தாளுக்கு நான் தான் தலைப்பில்லை. இந்த படத்தில் எனக்கு என்னுடைய சினிமா கேரியரில் இது ஒரு முக்கியமான படமாக அமையும். அப்படி எனக்கு சொல்கிற போதெல்லாம் சாதாரணமாக சொன்னார். போய் நான் அந்த படத்தில் நடித்து முடிச்சுட்டு வெளியே வர இது ஒரு தமிழ் படமாக நினைக்கலங்க. தமிழ் படத்தில் நடித்த ஃபீலே எனக்கு இல்லை. ஏதோ ஒரு மலையாள படத்தில், ஒரு பெங்கால் படத்தில், ஒரு ஈரான் ஃபிலிமில் பண்ண மாதிரி ஒரு செட் ஆர்டர் வேலை இல்லை. இந்த படத்தில் செட்டுக்கு வேலை இல்லை, காஸ்டியூமுக்கு வேலை இல்லை. பெரும்பாலும் நாங்கள் எல்லாரும் ஓன் காஸ்டியூம் போட்டு நடிச்சிருக்கோம். ஆமாம், அந்த வீடுகளும் திண்ணைகளும் கூரைகளும் உடஞ்ச ஏணி படிகளும் தெருக்களும் அப்படியே அண்ணன் வெள்ளத்தில் பூரா இப்போ அந்த குலசேகர மக்கள் தங்கிட்ட தான் போயிருக்கிற அந்த ஏரியாவில் வீரசிகாமணி அந்த ஏரியாவிலே இப்போ நான் ஷூட் போனது. எந்த இடத்துலையும் ஒரு அழகான கட்டடத்தை, புது கட்டடத்தை, அவர் நம்ம வீராய் மகன் பெரியாள் ஒரு பெரிய ஒரு சுமாரான வீட்டை காட்டும் நினைக்கல அவர். அந்த ஓட்ட வீடு, அந்த ஓட்ட திண்ணை என்ன அப்படி நாங்கள் எங்களுக்கு யாருக்குமே நடிக்க தோணலை. அதுலையும் தீபாக்காவும் பாண்டியக்காவும் பண்ணியிருக்காங்க பாருங்க. பாண்டிய காலம் பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு வயசு என்ன கேட்கக்கூடாதா? ரைட்டு. என்னைய விட
என்னைய விட அவங்க குறைஞ்சது 15 வயசு இளமையா இருப்பார் நினைக்கிறேன். கவிதாவோட சொன்னாங்க 70 வயதில் ஆரோக்கியமா எப்படி இருக்கு வேதாபத்திரி காலம். எனக்கு 72 வயசு, 73 வயசு எனக்கு. ஏன்னா என்னையோட அவங்க 15 வயசு கம்மியாக தான் இருப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு ஆத்தாவை நடிக்கிறாங்க. பார்த்தா அந்த படத்துல என்ன இந்த கிராமிய படங்கள், தமிழில் வர்ற கிராமிய படங்கள், குறிப்பா தென் மாவட்ட படங்கள், அது குறிப்பா அந்த தேனி உசிலம்பட்டிக்கு போயிடுச்சாங்க. நடிக்கிற பொம்பளைகள்லாம் ஒரு இழுப்பாக டயலாக்ல ஒரு எழுத்து பேசணுமோ ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. ஆனா இந்த படத்துல இந்த படம் வந்து ஒரு மதுரையவோ தூத்துக்குடியவோ உசிலம்பட்டியவோ புதுக்கோட்டையவோ வந்து ஒரு லேண்ட்மார்க் மார்க் பண்ணல. புதுப்படை நடிச்சிருக்கான். ஆனா தெக்கத்தி தமிழ் அது. ஏன்னா இந்த பாண்டியக்கா பேசுற டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கிருங்க அப்படி உயிர்ல இருந்து வருங்க, உயிர்ல இருந்து. ஏப்பா மூத்தவனே ஏண்டா வேணாம்டா என்ன கேட்கிற போது நமக்கு உருகும். எனக்கு சொல்லவே வேண்டியது இல்லை. என்ன நான் இத்தனை வருஷமாக கேட்டதில்லை, 10 வருஷத்துக்கு 11 வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சினிமாவில். இத்தனை படங்கள் இத்தனை படங்கள் நடிச்சிருக்கல, நான் கிளிசரின் போட்டு நடிச்சதே இல்லை. பார்த்தேன் அந்த சீனுக்குள்ள போக அப்படின்னு நினைச்சோம், நான் கண்ணீர் வந்துடும். என்ன நான் கிளிசரின் போட்டதே இல்லை. பாண்டியக்காவும் அது தீபாக்காவுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்கு இந்த படத்துல. என்ன போட்டியான் நானாண்டியான்னு பார்த்துருவோன்னு தான் பார்த்தேன் அன்னைக்கு. அந்த சீன்ல நல்லா இருந்துச்சு. என்ன வந்து அல்லே வரும் அப்ப தட்டி விடுவேன். என்ன அப்படி ஒரு சீன் நானு சும்மா தீபாக்காவும் பாண்டியக்காவும் பேசி பெருமைப்பட்டுக்கிற விஷயம் இல்லது. நாகராஜ் என்ன அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதைக்காரன், வசனகர்த்தா, வாழ்க்கையை தெரிஞ்சவன், வாழ்க்கையை வந்து எழுத்துல கொண்டாந்து காட்சிப்படுத்தி படமாக்கணும். அப்படி ஒரு பெரிய வாய்ப்பை நாகராஜ் பண்ணியிருக்காரு. இது உண்மையிலே இது வந்து இன்னொரு தமிழில் வந்த மாயாண்டி குடும்பத்தார் போல் ஒரு சில படங்களில் வீராயி மக்கள் உறுதியா இருக்கும். தமிழ்ல வந்த கிராமிய வாழ்க்கையை சொன்ன நல்ல படங்களில் நிச்சயமா வீராயி மக்கள் ஒரு படமா இருக்கும். அப்படி பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் எல்லாருக்கும் ஆர்டிஸ்டுகளுக்கெல்லாம் வந்து அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து, இன்னொன்று அவர் ஒரு இயக்குனராக நடக்க மாட்டார். என்னமோ கூட பிறந்த தம்பி மாதிரி. என்ன பெரிய வசதிகளையும் யாரும் நாங்கள் இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு தம்பியா மாரிமுத்து நடிச்சிருக்காரு. வீரசிகாமணிங்கிற ஊரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கார். 2 பேரும் ஒரே ஹோட்டல், ஏற்று ரூமு. ஒரு காரில் தான் டெய்லி ஷூட் போவோம், ஒரு காரில் நான் முன்னாடி இருப்பேன் பின்னாடி இருப்பேன். டெய்லி அதெல்லாம் போயிட்டு வருவோம். ஒன்றும் பண்ணா இருக்கும். படத்துலையும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி இருக்கும். அண்ணன் தம்பி என்ன எங்கள் ஆத்தா செத்து கொண்டு போய் புதைச்ச சுடுகாட்டில் போய் நான் அவரை விட்டுருக்க மாட்டேன் வீட்டுக்குள்ளே, கேதகார வீட்டுக்குள்ளே. எனக்கு தெரியாமல் பின்னாடி போய் இந்த புதைச்ச புதகுழியில் வந்து அந்த புதமேட்டில் வந்து கம்மாயில் விழுந்து மாரிமுத்து ஆடுவார். நான் உண்மையிலேயே மாரிமுத்து வந்து அவன் ஒரு நையாண்டி அப்படி அடிச்சுட்டு போறவர், அவரு அழுகிறாரு. நான் அப்படி பின்னாடி இருந்து சீன் படி வந்து ஒரு 10 அடி தூரத்துல இருந்து அப்படியே மாரிமுத்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். தம்பி வந்து நம்ம வந்து அவனை சேர்க்கல, இருந்தாலும் தாய் பாசத்துல வந்து அழுகிறானேன்னு. இன்னொன்னு, நான் என் வீட்டில் மூத்தாள், நான் அண்ணன் தம்பி 4 பேர்ல நான் தான் மூத்தாள். எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்தாள். என்ன அப்படி ஒரு கிராம வாழ்க்கையை தான் அதைத்தான் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய கதைகள் எல்லாம் எத்தனை நாடு, எத்தனை தேசம், எத்தனை இராணுவத்தில் இருந்து இந்தியா முழுக்க சுற்றினவன், உலக நாடுகள் முழுக்க போயிருக்கேன். ஒரு கதையை கூட பெருநாடி பெரியார் வந்து தாங்கல. பூரா அந்த மக்களை வச்சு என்ன அப்படி மாரிமுத்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்படியே போய் தூக்குவேன் 2 பேரும் அழுவோம்.
இந்த மாரிமுத்து நான் நடிச்சுட்டு செப்டம்பர் 4ஆம் தேதி இல்லை செப்டம்பர் 5ஆம் தேதி நான் முடிச்சுட்டு காரைக்குடி ஷூட் போகிறேன். நேராக நான் அங்கே வீரசியாமிலிருந்து மறுநாள் 5ஆம் தேதி 6ஆம் தேதி முடிச்சுட்டு மாரிமுத்து சென்னை வர்றாரு. நான் காரைக்குடியில் கொத்தமங்கலத்தில் ஒரு ட்ராலி ஷாட்டு அந்த பெரிய பங்களாவில் உட்காந்துருக்கேன். ட்ராலியை போட்டிருக்காங்க. ஒரு 10 இருக்கும். என் அசிஸ்டண்ட் விடையாந்து ஐயா மாரிமுத்து இறந்தவனாரியா. 2 பேரும் நாங்கள் ஒரு நடிச்சு சந்திச்சு ஒரு 8 மாதம் 10 மாதம் 1 வருஷம் ஆகியிருந்தா பெருசாக தெரிஞ்சிருக்காது எனக்கு. நேற்று முந்தா நாள் ஒன்று மண்ணா இருந்துட்டு இப்போ ஒன்றா புரோட்டா கடையில் வைத்துன்னு ஒன்றா டீ குடிச்சிட்டு ஒன்றா கொட்டை மொச்சப்பயத்தை வைத்துன்னு விட்டு இல்லை இங்கேயும் ஒன்று மண்ணா அண்ணன் தம்பின்னு அழுது தவிச்சு நடிச்சுட்டு போய் 2ஆவது நாள் 8ஆம் தேதி இறந்தவனார். கரெக்டாக ஆக்சிடென்ட். எனக்கு உயிரே போயிடுச்சு. எனக்கு டயலாக் வருதில்லை. ஷார்ட்ரு ஆக்ஷன் டயலாக் வரல. அப்படி என்னுடைய அருமை நண்பர் அவருடைய சாவு தமிழகத்தையே உலுக்கியது. அந்த சாவு என்னை ரொம்ப உலுக்கிடுச்சு. அவர் மாரிமுத்தோட இன்னொன்று மாரிமுத்து நடித்த கடைசி திரைப்படம் இதுதான். முடிச்சுட்டு வந்தார், டப்பிங் போனார், எதிர்நீச்சல் டப்பிங் போனார், இறந்துட்டார். என்ன அவர் ஒரு அற்புதமான நடிகன். அவருடைய பங்களிப்பு எல்லாம். இன்னொன்று எப்படித்தான் அந்த நாகராஜ் எப்படித்தான் திட்டம் போட்டாருன்னு தெரியல. கரெக்டாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஆர்டிஸ்டில் பிடிச்சி போட்டார். அப்படி பிடிச்சி போட்டுருக்காரு எல்லா பேரும். செந்தி இருக்காங்களா? போயிட்டாங்களா? செந்தி எல்லாம் தீயா இங்கே போயிட்டாங்களா? அப்படியா? மாரிமுத்தோட ஒய்ஃபா செந்தி நடிப்பாங்க பாருங்க. அந்த குடும்பத்தை கலைச்சி விடுற பொம்பளை. ஆமா, பார்த்தா உண்மையிலே எனக்கெல்லாம் அவ்வளவு உண்மை சினிமா கோவம் வராது, உண்மையான கோவம் வருது. அப்படி பேசுறது இல்லை. அப்படி எல்லாரும் வாழ்ந்துருக்காங்க. நானும் அதில் இருக்கிற முக்கியமான கதாபாத்திரமா. அப்புறம் ப்ரொடியூசரு இந்த படத்தின் ஹீரோ சுரேஷ் நந்தா கோயம்புத்தூர்கார். அவர் மூஞ்சியை பாருங்க, கோயம்புத்தூர்கார் மாதிரி இருக்காரு, எங்கள் ராமநாதக்காரர் மாதிரி இருக்காரு. அப்படியே எங்கள் முதுகுளத்தூர் கம்பளிக்காரர் மாதிரி இருக்காரு மூஞ்சி. நம்ம நாட்டு மூஞ்சி, நம்ம ஊருக்கு ஏற்ற அந்த ஃபேஸு. என்ன அவர் இந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பேன், காதலிச்சுக்கிட்டு தர்றாருல ஒரு சாங்கில். இந்த காதல் தான் நாங்கள்லாம் காதலிச்சோம். கிராமத்து காதல் அதானே. அந்த இதில் பாருங்கள் நீங்கள், இப்படியே 2 பேரும் அந்த ஹீரோ அந்த பொண்ணு வரலையா? என்ன 2 பேரும் அப்படி போய்கிட்டே இருக்காங்க, நடந்துக்கிட்டே இருக்க இப்படியே இருக்காங்க. எந்த இடத்துலையும் தொடலை. ஒரு இடத்துல அப்படி தொடுவா பாருங்க, சல்லுன்னு இந்த நாகப்பாம்பு சல்லுன்னு திரும்பும். அதுவரை சிரிச்சுக்கிட்டே கூடமாட அலைஞ்சிக்கிட்டே தெரியுது, காதலிச்சுக்கிட்டே தெரியுது. இப்படி தொட்ட உடனே அப்படி பாம்பு மாதிரி சீரும். அதுதான் கிராமத்துக்காக. ஏன்னா இதை எப்படி நாகராஜ் வச்சிருக்காரு பத்தியில, இதை எப்படி பண்ணியிருக்காரு பத்தியில சுரேஷ். அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள்கிட்ட தான் இருக்கு இப்படிப்பட்ட படங்களை. என்ன இது மாதிரி ஆர்டிஸ்டுகளை, இயக்குனரை என்ன நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு போய் பெரிய வெற்றியை பெற்றுத்தரணும். இந்த விழாவுக்கு நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன், மதுரையில் இருந்தேன். தேதி வேற ஒரு என் பேத்தி கல்யாண வேலையில் போயிட்டு இருக்கு. அதுக்காக அலைஞ்சிக்கிட்டே தெரிஞ்சவன். இன்னைக்கு 18 17 19 20 ஞாபகம் இல்லை எனக்கு. காலையில் தான் ஃபோன் வருது, ஐயா அப்படின்னு. அப்புறம் நம்ம 4 மணி பிள்ளைகிட்ட பிடிச்சி ஓடியாந்தேன் நான். ஏன்னா மிகப்பெரிய சந்தோஷம். இந்த படம், இந்த சந்தோஷம் இந்த படம் பெறுற வெற்றியில் இருக்கணும். அதற்கு உங்கள் ஒத்துழைப்பெல்லாம் வேணும். உங்களுடைய வாழ்த்துக்களும் அன்பும் வேணும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய அன்புக்குரிய இயக்குநர்களுக்கும் வீராய் மக்களை கதாபாத்திரங்களை என் கதையை திரையில் உயிரோட்டமாய் உருவாக்கி காட்டிய கலைஞர்களுக்கும்
மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் நந்தா அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் அண்ணன் வெள்ளைத்துறை அவர்களுக்கும், அருண்குமார் அவர்களுக்கும், சுரேஷ்குமார் அவர்களுக்கும், சாய் அவர்களுக்கும், என்னுடைய குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். வீராய் மக்கள் இது நான் பார்த்த வாழ்க்கை தான். எங்கள் கிராமத்தில் அறந்தாங்கிலிருந்து 35 கிலோமீட்டர் இருக்க ஒரு கிராமம் தீயத்தூர். அங்கே வானம் பார்த்த பூமி, ஆனால் வருஷம் மழை பெஞ்சிடும். அந்த மண்ணில் நான் பார்த்த மனுஷங்களுடைய வாழ்க்கை தான் வீராய் மக்கள். அவங்களுடைய கோபம், அவங்களுடைய பாசம், அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய அழுகை, இதுதான் வீராய் மக்களாக வந்திருக்கு. அழகென்ற சொல்லுக்கு அமுதான்னு ஒரு படம் பண்ணேன் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. நல்ல ரிவ்யூஸ் கிடச்சிது எனக்கு அந்த படத்தில். பத்திரிகைகள் எல்லாமே அந்த படத்தை பிரமாதமாக எழுதியிருந்தாங்க. ஆனால் கமர்ஷியல் ஹிட்டு கிடைக்கல எனக்கு. ஒருத்தர் படம் பண்ணிட்டு பண்ணாமல் எவ்வளோ நான் கஷ்டப்படலாம், படம் பண்ணிட்டு கஷ்டப்படுறது ரொம்ப கடினமான ஒரு வழி. அதை கடந்து நான் வந்துடணும்னு தீவிரமாக நான் எழுதின கதை தான் வீராய் மக்கள். இது முழுக்க முழுக்க மண் சார்ந்த வாழ்வியலை சொல்கிற ஒரு படமாக வந்திருக்கு. எப்போவுமே எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் சென்டிமெண்ட்டு. அந்த சென்டிமெண்ட் எல்லாத்துக்குமே ஒரே தான். அது கிராமம் நகரம் எங்கே இருந்தாலும் அந்த சென்டிமெண்ட்டை கரெக்டாக சொன்ன இயக்குனர்கள் மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்காங்க. நான் பார்த்த படங்கள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. கிழக்கு சீமையிலே, வருஷம் 16, கேளடி கண்மணி, ராசாவின் மனசில், கிழக்கு வாசல் அப்படின்னு 90களில் நான் பார்த்த படங்கள் தான் என்னை சினிமாவுக்கு நோக்கி என்னை தள்ளிச்சு. இளையராஜா அவர்களுடைய இசையும் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் கொடுத்து சினிமா மேலே நான் வர்றதுக்கு. அந்த தேடுகளோட சினிமாக்குள்ளே வாய்ப்புகள் தேடி அலையும் போது என்னை முதலாக அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கிட்ட ரவிமரியா சார் இங்கே வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் தான் நான் முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமான நிறைவு கொடுத்துச்சு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு கட்டத்திலையும் என்னை நகர்த்தி கொண்டு போன என்னோட நண்பர்கள், என்னுடைய நெருக்கமான நண்பர் இயக்குனர் லெனின் பாரதி சார் வந்திருக்காரு. அவருக்கு என்னோட நன்றி. கோகுல் சார் கூட நாங்கள் நிறையா ட்ராவல் ஆகியிருக்கேன். நாங்கள் சக்தியும் படத்துலேருந்து ஒன்றா ஒர்க் பண்ணோம். நான், கோகுல் சார், திரு சார் எல்லாமே ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போலேருந்து கோகுல் சார் என்னுடைய கதைகள் மேலேயும் என் மேலேயும் மிகப்பெரிய நம்பிக்கையை வச்சுருந்தார். எனக்கு எப்போவுமே நல்ல ஒரு கைட் பண்ணிகிட்டே இருப்பார். சுசீந்திரன் சார் இந்த ஸ்டேஜில் இல்லை. அவர் எனக்கு முக்கியமான ஒரு சினிமாவில் வழிகாட்டியாக இருந்தார். அவருடைய ஆதரவால் காதல் செய்யும், பாண்டிய நாடும் எனக்கு பெரிய சினிமா மேலே ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது. அந்த 2 படத்தில் நான் அவர் கூட இருந்தேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, வேலராமன் சார் வீராய் மக்கள் கதை எழுதிட்டு நான் தயாரிப்பாளர் சுரேஷ் நந்தா அவர்கிட்ட நான் சொல்லும்போது அவர்கிட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, இந்த கதையில் வேலா சார் இல்லாமல் இந்த படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணவே போக முடியாது. அதுக்கு நீங்கள் எந்த ஆர்டிஸ்ட் நீங்கள் கொடுத்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த உடல் மொழியை, அந்த மண்ணோடைய அந்த பாடி லாங்குவேஜை அவர்கிட்ட தான் நான் பார்த்துருக்கேன் சினிமாவில் சமீப கால படங்கள்லாம். மதையானை கூட்டமும் கிடாரி ரெண்டு படம் போதும் அவர் சிறந்த நடிகர்னு எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு. அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த இதில் இருக்கும். அந்த 2 படமே எனக்கு பயங்கரமாக பெரிய இதாகிடுச்சு. எமோஷ்னலாக கோபமான வேலை சாரை அப்படியே சாந்தமான, அன்பான, ஒரு பாசமான மனுஷனாக நான் காட்டணும். நான் எழுதி மருதமுத்துங்க இந்த கேரக்டரை அவர் பிரமாதமாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்து சேர்த்துட்டார். அது மிகப்பெரிய இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் தீபாக்கா அவங்கள பற்றி சொல்லணும்னா, கிராமங்களில் அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, உறவுமுறைகளுக்கு சிக்கல்கள்னால் அதில் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது தங்கச்சி தான். ஏன்னா ஒரு அண்ணன்கிட்ட பேசினா இன்னொரு அண்ணன் கோச்சிப்பார், இன்னொரு தம்பி கோச்சிப்பான். அப்படி உடஞ்சி கிடக்கும்போது அந்த அத்தைகளுடைய பெயின் இருக்குல்ல, அதை நான் கண்மூடி பார்த்துருக்கேன். நம்ம ஊருக்குள்ளே போனாலே எங்கள் அத்தை என்னை பார்த்து அழுதுகிட்டே போவாங்க. எங்கள் குடும்பத்தை அவங்க கொஞ்ச நாள் பேசலை. எதுக்கு அழுகிறாங்கன்னே தெரியாது. ஏன்னா அண்ணன் பையனை அவங்க பிள்ளைய தான் அவங்க பார்ப்பாங்க. அப்படி ஒரு அத்தையை ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னா நான் தீபாக்க கேட்டேன், நான் வடிவு கேட்டேன், நான் எழுதினேன். அதை பிரமாதமாக அந்த 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 கலாச்சாரத்தோட, அந்த மண்மனம் மாணவ யதார்த்தத்தோடு அவங்க ரொம்ப அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் மாரிம் சார்
அவர் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டோம். அவருடைய இழப்பு ரொம்ப ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக ஆயிடுச்சு. இந்த கதைக்கு அவர் கொடுத்த ஒத்துழைப்பு மறக்க முடியாது. ஒரு குடும்பமாக எல்லாருமே இந்த படத்தில் கோஆர்டினேட் பண்ணி தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணோம். சிந்தியா மேம் அவங்க ஒரு நெகட்டிவ் ஷேடோ கேரக்டர், அங்கம்மான்னு ஒரு கேரக்டரு. அதை வந்து அது கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை ஒரு ஆரம்பித்தாங்கன்னா யாரோ ஒரு ஆடு மேய்ஞ்சதுக்கு ஒரு கோழி மேய்ஞ்சதுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை வந்து அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா தண்ணி தூக்க போகும்போது பேசுவாங்க, புல்லு கட்டுத்திட்டு போகும்போது பேசுவாங்க, ஆடு விரட்டிட்டு போகும்போது பேசுவாங்க. முதல் நாள் தான் சண்டை முடிச்சு நம்ம விட்டோம்னா அது 2வது நாளும் ஆரம்பிச்சுவாங்க. ஒரு சண்டை ஒரு வாரம் 1 மாதம் வரைக்கும் போயிட்டே இருக்கும். அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய கிராமங்களில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னு நான் நினச்சேன். அதே அந்த நெகட்டிவ் ஷேடோ கேரக்டர் எமோஷனலாக ஒரு காலத்தில் பாசிட்டிவாக மாறுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது சடன் நடந்துடும். அதை வந்து ரொம்ப அழகாக சிந்தியா மேம் பண்ணியிருக்காங்க. ரமா மேம் வந்து இதில் வேலை சார் அந்த குடும்பத்தில் மூத்த மருமகளை பண்ணியிருக்காங்க. சாரோடைய ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. எல்லா குடும்பங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அம்மா தான் வந்து தியாகத்தோட மொத்த உருவமாக இருப்பாங்க. எல்லாத்தையும் கூட்டு குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் 25 பேர் இருப்பாங்க. எங்கள் அம்மா அப்படி இருந்திருக்காங்க. ஒரு நேரத்தில் சாப்பாடு வடித்தாங்கன்னா 20 பேர் சாப்பாடு போடணும். கொழுந்த மாய்ங்க, நாத்தனார் மாய்ங்க, அப்படி இன்னொரு கொழுந்த, இப்படி எல்லாத்தையும் சரிசமமாக நினைக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் முரண்பாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே வந்து அப்பா சித்தப்பா எல்லாம் கோபமாக இருந்தால் கூட அவங்க எல்லாத்தையும் அதை பேலன்ஸ் பண்ணி அந்த குடும்பம் உடையாமல் போய் கொண்டு போகிறது அம்மாக்கள் தான். அம்மாக்களோட தியாகத்தில் தான் இன்னும் நிறைய கூட்டு குடும்பம் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு கேரக்டரை ரமா மேம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் இணை தயாரிப்பாளர் இளத்தரண்ணனை பற்றி சொல்லணும். அவர் வந்து இந்த படம் கதை எழுதின பிறகு பாண்டியன் இந்த கதை எழுதின பிறகு நான் வெள்ளத்தரண்ணனை போய் பார்த்தபோது ஃபஸ்ட்டு இந்த படத்தில் அவர் இணை தயாரிப்பாளர் வர்றதுக்கான விஷயங்கள் இல்லை. ஸோ அப்புறம் வந்து இந்த படத்தோட பாடல்களை கேட்டார், கதையை கேட்டவுடனே இந்த படத்துக்கு நானும் ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு அவர் பட்ட உழைப்பை வந்து நான் சாதாரணமாக சொல்ல முடியாது. அவ்வளோ போல் எங்களை எல்லாத்தையும் அரவணைச்சி ஒரு ப்ரொடியூசர் மாதிரி அவர் நடந்துக்கல, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி ஒரு எல்லா விஷயத்துலையுமே அவர் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படத்துக்கான விஷயத்தை மட்டுமே எஃபெக்டிவாக செஞ்ச ஒரு வெள்ளத்தூர் அண்ணன். அவருக்கு என்னுடைய நன்றி. சுரேஷ் நந்தா என்னுடைய தயாரிப்பாளர். அவர் வந்து நானும் அவரும் ஒரு ஷூட்டிங்லாம் மீட் பண்ணோம். அதுக்கு பிறகு அவர்கிட்ட வந்து இந்த கதையை சொன்ன நாள்லேருந்து இந்த கதையை நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு 3 வருஷமாக அந்த கதைக்கான ட்ராவல் நாங்கள் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு நாள் சார் இதை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. அடுத்த ஷெட்யூல் எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியல, நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. இந்த படம் கண்டிப்பாக முடிஞ்சு ஒரு ஆடியோ லான்ச் நடந்து ரிலீஸ் ஆகணும், அந்த நம்பிக்கையோட தான் அந்த படத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் வந்து நின்றுருக்கோம். அதுக்கு அவருடைய ஒத்துழைப்பு தான், சினிமா மேலே அவருக்கு உள்ள நேசிப்பு தான் இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம். அவருக்கு என்னுடைய நன்றி. பாண்டியக்கா வீராய் கேரக்டர் படத்தோட டைட்டில் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அவங்க போட்ட எஃபெக்ட், அவங்களுடைய ஒத்துழைப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் அவங்க வந்து அந்த கேரக்டராகவே இருந்தாங்க. எல்லாத்தையுமே அந்த சாந்தமாக பாசமாக அன்பா அவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து இந்த கேரக்டரை உள்வாங்கி தென் மாவட்டத்தில் உள்ள வீராய், நான் பார்த்த வீராய் கேரக்டரை ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. மற்றும் படத்தில் நடித்திருக்க அத்தனை நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றி. குறிப்பாக என்னுடைய டெக்னிக்கல் டீம், மியூசிக் டைரக்டர் தீபன் சக்கரவர்த்தி, கேமராமேன் எம் சீனிவாசன், எடிட்டர் முகன்வேல், ஆர்ட் டைரக்டர் ரவீஸ், பாடலாசிரியர் மதுரகவி சார், பிஆர்ஓ சதீஷ் சார். இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பு மறக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வேலுமணி அண்ணன் படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர். அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி இல்லாமல் எங்கள் கூட பிறந்த அண்ணன் மாதிரி இந்த படத்தை எப்படியாச்சும் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல பிகினிங் டு எண்டு வரையும் இன்னைக்கு வரையும் அவருடைய உழைப்பு மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அவருக்கு எங்களுடைய நன்றி. இந்த படத்தில் எங்க கூட ஒர்க் பண்ண என்னுடைய இணை துணை உதவி இயக்குநர்கள், அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அவங்க தான் முழுக்க இந்த படத்தில் பிகினிங் டு எண்டு வரையும் எங்க கூட ட்ராவல் ஆனாங்க. என்னுடைய நண்பன் ரத்னவேலு என் கூடவே இந்த படம் ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் இப்போ வரைக்கும் என் கூட நிற்கிற என் நண்பன் ரத்னவேலு, அவருக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். அப்புறம்
இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் குழுவினரின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போவும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய அம்மா, அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என் மண்ணுக்கும் என் மனிதர்களுக்கும் வீராய் மக்களை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.